அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், மோதகம் எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். படிக்கணுமே நல்ல பேக்கோட் மஸ்கேட் கட்டி தானே நாமா இது மோதகத்தை போடுற உள்ளுடன் இது உள்ளுடன் என்ன மழை வைக்கிறது அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், மோதகம் எவ்வாறு செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். தற்போது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மோதகம் பிடிப்பதற்கான மாவை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அரிசி மாவுக்குள்ள சுடுதண்ணியை நன்றாக விட்டு நன்றாக குழைத்து அம்மாவை அடித்து நன்றாக பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அம்மாவை நன்றாக பதப்படுத்தி குழைக்காவிட்டால் மோதகமானது பிடிக்கும் போதோ அல்லது அவைக்கும் போதோ உடையும். நாங்கள் எவ்வளவுத்துக்கு மாவை நன்றாக பதப்படுத்தி குழைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு மோதகத்தை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் விட்டு மா குழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் விடுவதுன்ற நோக்கம் என்னென்னு சொன்னால், மோதகத்தை இலகுவாக பிடிப்பதற்கும் மோதகம் முடியாமல் இருப்பதற்குமாகவே தேங்காய் எண்ணெய் விடப்படுகின்றது. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக சுடுதண்ணி விட்டு வானிலை பதத்துக்கு குழைத்த பின்னர் இறுதியாகவே கொஞ்சம் குறைந்தளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பதப்படுத்தப்படுகின்றது. உண்மையா இல்லை இவர் நல்லா மாக்குழை பேர் அது நல்லா இருக்கும் மேனா அண்ணா இந்த மாவு என்னென்ன செய்கிறது மோதகம் பிடிக்கிறதா இனி அதுக்கு என்னென்ன போடுவோம் அண்ணா இனி அதுக்கு என்னென்ன போடுவோம் இது என்ன கொஞ்சம் இதாக கிடக்குது கொஞ்சம் இருக்கணும் அண்ணா போடக்கூடாது அண்ணா தேங்காய் எண்ணெயே மிடுறது ஓகே அண்ணா பதம் அடிக்கணுமே நல்ல பேக்கோட் மஸ்கேட் கட்டி தானே நாமா நீங்கள் வேறு லெவல் இது மோதகத்தை போடுற உள்ளுடன் இவர் தான் மோதகம் குழைக்கிறார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மோதகம் செய்யும் போது மோதகத்துக்கு உள்ளே வச்சு பிடிக்கிறது. அது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பயிர் நன்றாக அவிக்கப்பட்ட பின்னர் சர்க்கரையுடன் நன்றாக சேர்க்கப்பட்டு பின்னர் தேங்காய்ப்பும் சேர்த்து நன்றாக கலக்கப்படுகின்றது. அதன் பின்னர் மோதகத்தின் உள்ளே வைத்து செய்யப்படும். என்ன மழை வைக்கிறது